நேற்று கரூர்ல பிரச்சாரம் செய்யும் பொழுது அண்ணன் எம்ஆர்பி விஜயபாஸ்கர் அவர்களோடு அரவக்குறிச்சி கரூர் முழுவதும் சுத்தி சுத்தி வந்தோம். அப்ப அண்ணன் எம்ஆர்பி என்ன கேட்டாங்க, இங்க திமுக காரங்க யாரையுமே காணாங்க. அது ஏன் தம்பி எல்லாம் கிளம்பியில ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு 18 பேர் மட்டும் கோயம்புத்தூருக்கு சுயேட்சை வேட்பாளராக வந்திருக்கிறாங்க. மிச்சவங்க எல்லாத்தையும் தொலைகிட்டு இருக்கிறேன். இந்த கரூர்ல போய் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக கூடாரத்தை காலி செய்துவிட்டு அங்கே அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு கரூர் மாவட்டத்தில் 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து விட்டார். ஏன்னா எப்பெல்லாம் எனக்கு தெரியுங்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தெரியும். முதல் 3 நாள் கரூருக்கு கோயம்புத்தூருக்கு, கரூருக்கு கோயம்புத்தூருக்கு, கரூருக்கு கோயம்புத்தூர். அடுத்த 4 நாள் கோயம்புத்தூர் மட்டும். அப்படின்னா இங்க எல்லாம் அந்த சக்கர வியூகத்துல அந்த எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாட்டி வச்சிருக்கோம். ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு சரித்திரம் காணாத தோல்விய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நம்ம அளிக்க போகின்றோம். அருமை சொந்தங்களே, அதே போல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி 2ம் இரட்டை தொகுதிகள், இணை பெருந்த தொகுதிகள், ஒன்றாக இருக்கக்கூடிய தொகுதிகள், இரண்டுமே ஆளுமை வாய்ந்த மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளும் படிப்படியாக ஒரு பொறுப்பாக ஏறி வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் இந்தியா முழுவதும் பல இடத்துல வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் நம் எல்லோருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல தெற்கு வடக்கு இரண்டும் கூட இரட்டை குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த முறை அக்கா கோயம்புத்தூர் வடக்குல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் எல்லோரும் இணைந்து அக்கா அவர்கள் வடக்கில் நிற்க வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானம் செய்து அக்கா அவர்களை வடக்கு தொகுதியில் நிற்க வைத்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், பாட்டாளி சொந்தங்கள் என்று கொண்டிருக்கின்றீர்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா அற்புதமான தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம எல்லோரும் இணைந்து ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை வானதி சீனிவாசன் அக்கா அவர்களுக்கு இது கொடுக்கணும். ஏன் கொடுக்கும்? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் கொடுக்கும்? கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அவருடைய ஆட்சி சும்மா பட்டியலில் நீங்க பாருங்க, பட்டியலில் பாருங்க. தாய்மார்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் காலை தொட்டு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தாய்மார் அம்மா, திமுக காரங்களை வீட்டு பக்கத்துல விட்டுறாதீங்கன்னு அன்போடு நான் கேட்கிறேன். ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும், ஓட்டு கேட்கிற கூட நீங்க விடக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008 படுகொலை. ஒரு நாளைக்கு 5 படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. 1825 நாள் 5 வருஷம் 8008 பெண்கள் மீது நடத்தப்பட்ட கற்பழிப்பு சம்பவம் மட்டுமே தமிழகத்துல 2080 கற்பழிப்பு வழக்கு. 3 வயது குழந்தை இருக்கிறாங்க, 65 வயசு மூதாட்டி இருக்கிறாங்க. முக்கிய குற்றங்கள் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. 18 வயசு கீழே குழந்தை, அது போக்சோ நம்ம சொல்லுவோம். 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தையின் மீது ஒரு வன்கொடுமை நடந்தால் போக்சோ சட்டம் என்று சொல்வோம். தமிழகத்தில் 39,900 வழக்குகள் இருக்கு. அதனால தாய்மார்களே, திமுக காரங்க யாராவது துண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தா, தம்பி அந்த தெருமுனையில பிரச்சார நோட்டீஸ் வச்சு திரும்பி போயிடும் மட்டும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்லுகின்றது என்பது அர்த்தம். ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் தாய்மார்களே. எந்த காரணத்திற்கும் கூட இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலமாக கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வீட்டு பக்கத்தை விடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அதிமுக நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் பேசுறேன், நேற்றுல இருந்து எல்லா இடத்துலையும் பேசுறேன். அதனால இதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் நான் சொல்லணும். ஐயா, நான் புரிந்து கொள்ள வேண்டும், 2011 காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படிங்க இருந்துச்சு? 3 மாடி கட்டடம், 2வது மாடியில ஐடி ரைடு, 3வது மாடியில கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. எனக்கு இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி ரீஜனல் பார்ட்டி, எனக்கு இந்தியாவில் தமிழகத்தை சார்ந்து அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஏனம், மாஹே, அந்தமான் நிக்கோபார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். கேரளால பிரச்சாரம் பண்ணும் பொழுது முன்னாள் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க ஒரு கட்சி 1977க்கு பிறகு அதிக முறை ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெறலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து யாருக்கும் இவர்கள் அடிமை என்று சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்வதை விட அது வாய்க்கூசாமல் போய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் நாம் எதிர்க்கையா இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துவமான ஒரு கட்சி. பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிறோம். ஆனா டெல்லிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கும் அடிமையாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, நான் சொல்றது கேளு. 4 நாளைக்கு முன்னாடி நீலகிரி எம்பி ராஜா அண்ணன் ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, நீங்க கேட்டிருப்பீங்க. ஆடியோ ஒண்ணு வந்து அது என்ன பேசினாருங்க? ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை. பத்திரிகை நண்பர்கள் மாத்தி போட்டுறதுக்கு நான் சொல்ல, ராஜா அண்ணன் சொன்னது. ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை. அவர்களும் ஒரு ஆளா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள். அப்படி போனாமே மற்ற சமுதாயம்ல நீ பார்த்து கை கட்டி நின்றுகிட்டு இருப்பான். 2G வழக்குல பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, கலைஞர் டிவிக்கு அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தோம். நான் ஒரு புக் எழுத போறேன், அந்த புக்கு மட்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியலே ஆடி போயிடும். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நட்சத்திர பேச்சாளராக இருந்த ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட பேச முடியாத நிலைமையில் இருக்காரு. எங்கேயுமே வெளியே வந்தாத ஓடி போயிடும். அருமை சொந்தங்களே, அவர் சொன்னது எல்லாம் உண்மை. அதுல ஒரு வார்த்தை போய் கிடையாது. 13 நிமிஷம் அந்த ஆடியோ கிளிப்பிங்க நீங்க கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மோசமான அரசு என்பது நமக்கு தெரியும். நமக்கு 5 ஆண்டு காலம் மிக கொடூரமாக இருந்த இந்த அரசு எந்த காரணத்திற்கும் மறுபடியும் நாம் விடக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கும். ஐயா, விவசாய பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லாருமே விவசாயத்தை நம்பி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி இருக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய பால் விவசாயிக்க உற்பத்தி பண்றாங்க. ஐயா, நகரத்துக்குள்ள வருது. வரக்கூடிய காய்கறி வெளியிருந்து வருது. அதனால நம்ம டெல்டா பகுதி மட்டும் விவசாயம் இல்லைங்க, எல்லா பக்கமும் பேசணும். தமிழகத்தில் விவசாயத்தினுடைய வளர்ச்சி 2022-23 நெகட்டிவ் growth rate, நெகட்டிவ் 23-24 நெகட்டிவ் growth rate, அதெல்லாம் பூஜ்ஜியத்துல growth rate ஐயா. போன ஆண்டு 3.5 விழுக்காடு தான் விவசாயத்தினுடைய வளர்ச்சி. என்னங்க ஐயா வளர்ச்சி? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா முன்னாடி ஒரு கறவை பசுமாட்டை கொண்டாந்து கட்டி வச்சீங்கன்னா அப்படி பாப்பாரு. என்னங்க ஐயா பாக்குறீங்கன்னா, இல்லப்பா தம்பி, பால் வந்து கொம்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு பாக்குறேன். அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எப்படி விவசாயத்தை வளர்த்து போகின்றார். ஆனால் விவசாயியாக இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் வரும்பொழுதுதான் அடிப்படை பிரச்சனைக்கான தீர்வு. சிறுவாணி அணை அங்க பிரச்சனை, வரக்கூடிய தண்ணி வரத்து பிரச்சனை, கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து வருடம் கொடுக்கக்கூடிய பணம் பிரச்சனை, கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசு பிரச்சனை பண்றாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு பாண்டியார் திட்டத்தை ஆரம்பிச்சு, ஆனமலை நல்லாறு திட்டத்தை ஆரம்பித்து, பிஏபி வாய்க்காலுக்கு நம்ம போடக்கூடியது ஆரம்பித்து விவசாயிகள் எல்லாம் நலிஞ்சு போயிட்டு இருக்காங்க ஐயா. அதனாலதான் விலைவாசி பொருள் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு, உற்பத்தி குறைந்து கொண்டிருக்கிறது, பொருட்களுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏன் தமிழகத்தில் விலைவாசியினுடைய உயர்வு அதிகமா இருக்கு? குறிப்பாக சாப்பிடக்கூடிய பொருள். காரணம், விவசாயம் நிலம் அழிந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம ரோட்டோடு இருக்கக்கூடிய அக்கா கடையில போய் ஒரு காய்கறி வாங்கி கொண்டு வருகின்றோம், நாமளே பார்க்கிற 6 மாசத்துக்கு ஒருக்கா விலை ஏறுதுன்னு சொந்தங்கள். அது விவசாயிகளுக்கு அந்த பணம் போனா கூட பரவாயில்ல, சென்ட்ரல் இருக்கிற புரோக்கருக்கு அந்த பணம் போகும். அதனால் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று நினைத்தால், டெல்டா பகுதியில வேறு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்கணும். அதற்கு ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொந்தங்களே. அடுத்து திமுக கோவைனாலே அது 8ஆம் பொருத்தம் ஐயா. ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து 10 பொருத்தமானு பார்ப்போம். இன்னைக்கு திமுகவுக்கும் கோவைக்கும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தம் கூட பொருந்தாது. அதனாலதான் வடவெளி சந்திரசேகரன் சொன்னார் 10க்கு 10 நாள். நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் SP வேலுமணி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு 10க்கு 10 அப்படின்னு சொன்னாங்க. 10க்கு 10 ஐயா, 10க்கு 10. அதனாலதான் போன முறை 10க்கு 10 போச்சு. ஏன்னா பொருத்தமே இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு பொருத்தம் பார்த்தா பொருத்தம் பண்ணவங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீங்க சொல்லுங்க, எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு பொருத்தம் கூட பொருந்தல. அதனால இந்த முறையும் 10க்கு 10 ஒரு பொருத்தம் கூட பொருந்தாத திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர் பக்கத்திலே சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது 8ஆம் பொருத்தம், 8வது மட்டும் பொருந்துச்சுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திமுகவை பாருங்க, ஆட்சியில் இருந்த பொழுது 1998 இன்னைக்கு குழந்தைகள்லாம் இப்பதான் சின்ன குழந்தைங்க அப்பால இப்பதான் நிக்கிறாங்க. 98ல பாப்பா பிறந்து கூட மாட்டாங்க. பாப்பாக்காக நான் சொல்றேன், 98 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், யார் ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். 2009ல குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட 11 கைதிகளை விடுதலை பண்ணாங்க, யார் ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகம். 2023 கோயம்புத்தூர்ல கோடியம்மன் கோவில் பக்கத்துல குண்டு வெடிப்பு, மனித தற்கொலை குண்டு வெடிப்பு, யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 10க்கு 10 ஜெயிச்சதுக்காக கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்க? 2021 மேல கொரோனா மருந்து தட்டுப்பாட்டை கோயம்புத்தூர்ல ஏற்படுத்தினாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய கொரோனா மருந்தை குறைச்சு கொடுத்தாங்க. ஏன்? 9 அதிமுக 1 பாஜக 10க்கு 10 NDA. மக்கள் நாங்க என்ன பண்றோம் பாருங்க.